ஹேலோங்க. இன்னைக்கு நம்ம தேங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்டு டு மேரி எ ட்ரக் அடிக்ட் சைக்கோ பார்ட் 3 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஃபைனலி ஒரு வழியாக ஒயனுக்கும் தேங்க்கும் மேரேஜ் ஆகிருக்கும். இந்த மேரேஜில் ஒயனுக்கு ஹாப்பியோ இல்லையோ, பட் தேங்க் வந்து லைட்டாக சந்தோஷம் அப்படியே எட்டி பார்த்துருக்கோம். ஏன்னா ஒயனை பார்த்ததும் பையன் விழுந்திருப்பான். அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 3. டே மச்சான், கல்யாணம் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து கொஞ்சம் பொறுப்பாக இருந்துக்கோடா. என்னது பொறுப்பா? டீனா தேயாங்கடா. என்ன எங்கள் அப்பா சொல்லியே கேட்க மாட்டேன், இவ வந்து சொல்லி நான் கேட்கவா போகிறேன்? என்னடா மச்சான் எப்படி சொல்கிற? அப்போ உனக்கு வேணா பிடிக்கலையா? அப்படி இல்லையே, நல்லா தான் இருக்கா பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி இருக்காடா, அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. என்னை பார்த்து பயப்படுறாடா. அது மட்டும் இல்லாமல் பாரு, என்னை பார்க்கவே மாட்டேங்கிறா, குனிஞ்சிக்கிட்டே இருக்கா. நான் குனிஞ்சு பார்த்தாலும் கூட கொஞ்சம் குனிஞ்சிக்கிறா. க்யூட்டாக பண்ணுறாடா. டேய் நீயாடா இப்படிலாம் பேசுகிற? அப்படி தான் அவளை பார்த்து அப்படி தான் பேச தோணுது. சரி சரி கண்டுக்காத விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜியாவுக்கும் தானே மேரேஜ் ஆகிருக்கும், ஜியாவுக்கும் நிக்குக்கும். ஸோ மேரேஜ் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு காமிச்சு வைக்கணும்ல. அதான் அவங்க அம்மா உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இதுக்கடுத்து உனக்கு எப்படி இருக்க போகிறா அப்படின்ட்டு ஜியாவோட அம்மா ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அத்தைக்காரியா விடுங்க, உங்கள் பொண்ணை என் பொண்ணு மாதிரி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவள் அம்மா பாசம்னா என்னென்னு கூட தெரியாது, அது உணர்ந்தது கூட கிடையாது. ஏதோ அறியாத வயசுலாம் அனுபவிச்சிருக்கா. அது இப்போ ஞாபகம் இருக்குமா என்ன? ஃபீல் கூட இருக்காது. ஸோ அதனால் ஒரு மாதிரி அதை ஏக்கமாக சோகமாக நின்று அதையே பார்த்துட்ருக்கா. அவளை சுற்றியுமே யாரும் இல்லை, தேங்கமே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இவளை தனியாக கழட்டி விட்டுட்டு இவள் பாட்டுக்கு அந்த வெட்டிங் ஹாலில் அவள் பாட்டுக்கு தனியாக அவள் பாட்டுக்கு ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கா. எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு அப்படின்ட்டு அவங்க கூட மிங்கிளாக இருக்காங்களே தவிர்த்து வான் அப்படியே தனியாக விட்டுட்டாங்க. அவள் பாட்டுக்கு அப்படியே தனியாக சோகமாக நின்றுட்டு இருக்கும்போது இதை பார்த்த சுகா வந்து, டே தேங்கு என்னடா பண்ணுற? என்ன பண்ணுற? அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நைட்டு பார்ட்டி பண்ணல மச்சான். நீ பண்ணி கிழிக்கிறதெல்லாம் போதும், மலம் பொண்டாட்டியை பாரு, அங்கே பாரு எல்லோரும் கூடயும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவள் கூட யாருமே பேசலை. உண்மையாகவே அது அவளோட அம்மாப்பா தானா? அங்கே நின்று பையன் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர்த்து வாயின் போடுறத நினச்சி அளவே இல்லை. உங்கள் அம்மா பாரு ஜியா போடுறத நினச்சி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க, புது மருமகம் வந்தது கூட தெரியாமல். ஆனால் அந்த அம்மா பாரு அங்கே மருமகளே இது பண்ணிகிட்ருக்கு. வானை யாருமே கண்டுக்கல போகிறாங்க பாரு, எவ்வளோ தனியாக நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லும் போது தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். தனியாக நிற்கிறா அப்படின்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா வாயின் வந்து யாருமே இல்லை அப்படின்ட்டு பாட்டுக்கு சும்மா நின்றுட்டுருக்கா. தேங்க் ஒன்றும் புரியல, ஏன் சும்மா நிற்கணும், போய் அங்கே பேச வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவனும் அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ தான் மாமா வராரு வாயின்கிட்ட வந்து, இங்கே பாருமா வாயன், இதுக்கடுத்து பார்த்து இருந்துக்கோ, உனக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கடுத்து நிறையா கடமை உனக்கு இருக்குது. ஒழுங்காக போகிற வீட்டில் என் மானத்தை இழுத்த வாங்கிடாத. அது மட்டும் இல்லாமல் நீ என்னோடய உண்மையான பொண்ணுன்னு சொல்லி வச்சுருக்கேன், எதுவும் குழப்பி விட்றாத சரியா? சரி ஒழுங்காக இருக்கணும். என்ன ஒரு மாதிரி அழுத மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அமைதியாக நிற்கிறா. அவரும் சொல்லிவிட்டு போயிட்டார். ஏதோ பாசமாக கட்டி பிடிச்சி அது சொல்ல வந்தார், ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து சொன்னார் அவட்ட. அவர் பாட்டி கிளம்பி போயிட்டார். ஏன்னா அவர் போகிறத பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. ஏன்னா இது வரைக்கும் வெளில வந்தது இல்லை. ஸோ அங்கே இருக்கிற மரம் செடி கொடி அண்ட் அங்கே டெக்கரேட் பண்ணியிருக்க பொருள் லைட்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கா. ஒரு அதிசயத்தை எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி அவள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. அவள் போய் ஒரு லைட்டை தொடுறா, அது டம்முன்னு எரியுது. அதை டச் பண்ண எரியும் போல். அதுலேருந்து லைட்டு வந்தோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே சிரித்து பார்த்துட்டு அது வந்து ஒன்று ஒன்றா தொட்டு தொட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. இதை தேங்க் பார்த்துட்டு, என்ன இது பைத்தியமா இப்படி சரியா என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு அப்படியே நேரம் கிட்ட வரான். அவள் வந்து அவன் வந்ததே பார்க்கல. அவள் பாட்டுக்கு ஒரு லைட்டை தொடுறா, அது ஒன்று ஒன்றா கலர் கலராக எரியுது. ஐ அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி அதை என்ஜாய் பண்ணி பார்த்து சிரிச்சிட்ருக்கா. ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. அப்போது தேங்க் அப்படி கிட்ட வந்து, என்ன நீ இப்படி சிரிக்கிற? இது வரைக்கும் நீ இந்த மாதிரி பல்பில் லைட் எரிஞ்சு பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்டதும் அவ்வளோதான் வாயின் பயந்துட்டு அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போய், இல்லை இல்லை அது இல்லை வேணாம். ஏய் 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 எதுக்கடி இப்படி பண்ணுற? நான் உன்ட்ட என்ன பண்ணேன்? ஜஸ்ட் கேட்க தானே செஞ்சேன், எதுக்கு அங்கிட்டு போய் விழுகிற? ஏஞ்சி வா, இங்கே வா, என்கிட்ட வா. வேணாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ஒன்று எதுவும் பண்ணலடி, இங்கே பாரு நான் எதுவும் பண்ணலங்க பாரு, என் கையில் இப்போ ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் பண்ண மாட்டேங்க வா, வாடி, ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு பயமாக இருக்குது. நான் உன் புருஷன்டி. புருஷனா? ஆமாண்டி, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, தெரியுமா தெரியாதா? ஆமாம். ஆமாம் தானே? அப்போ வா என்கிட்ட வா. ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, கோவம் வந்தால் தான் அடிப்பேன். அடிப்பீங்களா?
ஆமாம், பொண்டாட்டி அடிக்க இப்போ எவ்வளோ போட்டு அடிக்க? கோவம் வந்து அடிப்பேன். இப்போ வா, இப்போ கோவம் இல்லை வா. இல்லை, நான் வரல. நான் நான் என்ன நான் இழுத்துட்டு இருக்க? நான் வரமாட்டேன். ஐயோ, இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு அவளே நின்று பார்த்துட்டு இருக்கா. இவன் கிட்ட போனால் அவன் ஆல்ரெடி பின்னாடி போகிறா. அவளும் வர மாட்டிக்கா, இவனே விட மாட்டேங்கிறா. இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஒரு மாதிரி காண்டாகுது அவனுக்கு. அப்படியே அவளே நின்று பார்த்துட்டு இருக்கும் போதான் அப்படியே டக்குன்னு இல்லையா வந்து வாயின பின்னாடி பிடிக்கிறா. அவன் அவளை பார்த்தமே பயப்படுறா. இல்லை இல்லை, எதுவும் பண்ணிடாதீங்க அண்ணி. என்ன நான் என்ன பண்ண போகிறேன்? எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. ஐயோ அண்ணி, ரிலாக்ஸ் அண்ணி. இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக இருங்க. என்ன கல்யாணம் ஆயிடுச்சுனோடனே பயந்துட்டிங்களா நாங்கள் எதாவது பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு? அப்படிலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நிஜமாவா? நிஜமா தான். வாங்க நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு லியா பாட்டுக்கு வாயனை கூட்டி போய் வாயனுக்கு ஐஸ்கிரீம்லாம் எடுத்து வைக்கிறா. வாயனுக்கு இப்போ தான் இது ஐஸ்கிரீமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு லியாவும் ஆமாம் அது ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம்னா இவ்வளோ சில்லுன்னு இருக்குமா? நான் பார்த்துருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நான் ஐஸ்கிரீமே சாப்பிட்டதில்லை. என்ன நீ சொல்கிறீங்க? இது வரைக்கும் நீங்கள் ஐஸ்கிரீமே சாப்பிட்டது இல்லையா? அப்போ ஐஸ்கிரீம் எங்கே பார்ப்பீங்க? வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும். அப்போ எடுத்து சாப்பிட வேண்டியதானே? இல்லை அது வந்து அப்படின்ட்டு வாயின் அமைதியாகிட்ட சொல்ல முடியாதுல்ல. இந்த மாதிரி அவங்க கொடுக்க மாட்டாங்க, எடுத்து திட்டுவாங்கன்னா சொல்ல முடியும். அமைதியாக பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டா. அப்போ தேங்கவே வாயின் பக்கத்தில் உட்காடுறான். தேங்க வந்து உட்காந்து வாயின் அவ்வளோதான் அப்படியே ஒரு மாதிரி எழுச்சி நின்றுட்டு பயந்துட்டுருக்கா. லியா தான் அண்ணி அண்ணா தான் இது ஏன் பயப்படுறீங்க? அண்ணாவை பார்த்து இதுக்கு தெரிச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. வந்து உட்காருங்க, அண்ணன் எதுவும் பண்ண மாட்டார். அண்ணா ரொம்ப நல்லவர் தான். நான் உட்காரல. ஐயோ நீங்கள் உட்காருங்க, ஒன்றும் இல்லை, உட்காருங்க. ஏய் என்னடி என்னை பார்த்து பயந்து ஓட்டிகிட்டு இருக்கா? என்னை பார்த்தா உனக்கு என்ன சைக்கோ மாதிரி இருக்கா? அப்படின்ட்டு சைக்கோ மாதிரியே பேசிட்டு வரான். இல்லையா தான் அண்ணா அமைதி ஒரு வெட்டிங் ஹால், உன் வேலை இங்கே காமிக்காத. சரி அவளை வந்து உட்கார சொல்லு, இல்லை நான் கோவம் வந்துடும் பார்த்துக்கோ, எனக்கு வேறு மாதிரி ஆயிடுவேன். வந்து அவளை உட்கார சொல்லு. அண்ணி அண்ணா கோவப்படுவார், வந்து உட்காருங்க. எதுவும் பண்ண மாட்டார். நீங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தால் தான் எனக்கும் வந்து அடிச்சிருவார். வந்து உட்காருங்க. சரி அப்படின்ட்டு வாயனா அமைதியாக வந்து உட்கார்றா. தேங் பக்கம் திரும்பவே இல்லையே. பாட்டுக்கு லியா பக்கம் தான் திரும்பி உட்காந்துருக்கா. அப்போது தேங் வந்து ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குறான். வாயனா ஐஸ்கிரீமை பார்க்குறான், அவனை பார்க்குறான், ஐஸ்கிரீமை பார்க்குறான், அவனை பார்க்குறான். அடுத்து அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டான். அவன் அப்படியே குனிஞ்சு அவனுக்கு கழுத்து வலிச்சிரும் போல. லியா என்னடி இது? அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணி இது வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே கிடையாதா? என்னதே ஐஸ்கிரீம் சாப்பிட்டது கிடையாதா? சாப்பிட்டது இல்லையா? ஏய் கேட்குறான்ல, பதில் சொல்லு. என் தங்கச்சிட்ட மட்டும் பேசுகிற, என்கிட்ட பேச மாட்டியா? அடியே இந்தா புருஷன் கூப்பிட்டுட்ருக்கேன். இல்லை நான் சாப்பிட்டதில்ல. ஏன் சாப்பிட்டதில்ல? அது அது எனக்கு யாரும் சாப்பிட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததில்ல. ஓ அப்போ ஐஸ்கிரீம் பார்த்துருக்கே, உங்கள் வீட்டு தானே எடுத்து சாப்பிட வேண்டியதானே? இல்லை திட்டுவாங்க. யார் திட்டுவா? பெர்மிஷன் இல்லாமல் இதை எடுத்து சாப்பிட்டா திட்டுவாங்க. ஓ சரி நீ ஏதோ சொல்கிற, எனக்கு எதுவும் புரியல. சரி இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. சாப்பிட்லாம்ல, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. என் அவன் என்ன சொல்லுவான்? நீ என் பொண்டாட்டி, நான் கொடுக்குறேன், நீ தின்னு. என் அவன் எது சொன்னாலும் அவளை நான் வாயை உடச்சி கிழிச்சிட மாட்டேன். சொன்ன வாயை அறுத்து எடுத்துருவேன். நீ சாப்பிட்றே. அவன் என்ன சொல்ல போகிறான்? உன்னை எவனும் சொல்ல மாட்டா, சொல்ல நீ சாப்பிடு. நிஜமாவா? நிஜமாதான்டி, சாப்பிட்றி. இப்படிலாம் என்கிட்ட க்யூட்டாக கேட்டுட்ருக்காது என்ன? எங்கேயாச்சும் சம்பவம் பண்ணிட போகிறேன், ஒழுங்கா சாப்பிடு அப்படின்ட்டு. வாயனோட க்யூட்னஸ், அவளோட இன்னசென்ஸ்லாம் தேங்க் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே அவளே பார்த்து பல்ல கட்டிக்கிட்டு இருக்கான். வாயனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. இது வரைக்கும் அவள் ஐஸ்கிரீமே சாப்பிட்டது இல்லை. ஸோ இப்போ சாப்பிட்டோன்னே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐஸ்கிரீம் டேஸ்ட்டும் பிடிச்சிருக்கு போல். அப்படியே சிரிக்கிறத பார்த்து சொல்லியா, அண்ணா அண்ணி எவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க பாரு. அண்ணி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், உங்கள் ஸ்கின்னெல்லாம் இவ்வளோ ப்ரைட்டாக இருக்கே, அப்படி என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க? க்ரீமா? அப்படின்னா என்ன, உங்களுக்கு க்ரீம் கூட தெரில? அப்போ நீங்கள் நேச்சுரலாகவே இவ்வளோ அழகாக இருப்பீங்களா? அப்போ நீங்கள் குளிக்கும்போது என்ன போடுவீங்க? நான் சோப்பு தான் தேய்ப்பேன். அதை தவிர்த்து ஃபேஸுக்கு எதாவது போடுவீங்களா? பவுட்ராச்சு போடுவீங்களா? இன்றைக்கி தான் ஏதோ மூஞ்சில் ஏதோ போட்டு விட்டாங்க. இதுக்கு முன்னால் நான் ஒன்றுமே போட மாட்டேன். போடுறதுக்கும் யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வாங்கி சொல்கிறா. அவ்வளோதான் தேங்கலாம். என்னடா இவ, என்ன பொண்ணுடா இவ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே உட்காந்து அவளையே பார்த்துட்ருக்கான். அவளும் நல்லா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி
நான் இப்போ வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி எந்திச்சு போயிட்டுருக்கா. அதுவும் எங்கே அத்தை கறி போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கா. தேங்கலாம் என்ன இவ அவங்க பின்னாடி போயிட்டுருக்கா. ஏய் நில்றி நில்லு. நீ என் கூட தான் வரணும், என் வீட்டில் தான் வாழணும். உங்கள் கூடயா? ம், நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், என் கூட தானே வாழணும். நீ என்ன அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்க? இல்லை அவங்க அப்போ அவங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருப்பாங்க, நம்ம வேறு வீட்டுக்கு போவோம். யார் வீட்டுக்கு? ஐயோ உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, ஒழுங்கா வா அப்படின்ட்டு வாயனை அவன் பாட்டுக்கு தரத்தை எழுதிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு பொறுமை இல்லை, அவன் பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டு இருக்கான். லியா தான் அண்ணா ஃபோர்ஸாக பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இருந்தாலும் அவன் கேட்குற மாதிரி இல்லை, அவன் பாட்டுக்கு வாயனை எடுத்துகிட்டு ஒரு காரில் போயிட்டு இருக்கான். ஆக்சுவலாக முன்னாடி காரில் தான் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. வாயனை பார்த்து அத்தைக்காரி ஒரு வார்த்தை கூட போயிட்டு வாமா வாயன் அப்போல்லாம் சொல்லவே இல்லை, தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டுட்டாங்க. வாயனமே அப்படியே ஒரு மாதிரி இல்லை நீங்கள் விடுங்க. ஏய் வாயை மூடிட்டு காரில் உட்காரு, விடுங்க இடுங்க, நான் அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க சப்புன்னு அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு கையை தான் ஓங்குவான். வாயினை அவ்வளோதான் மூஞ்சை மறைச்சிக்கிட்டா. அப்படியே பயத்தில் ஒரு மாதிரி டைம் பக்கம் திரும்பவே இல்லை, ஒரு மாதிரி பயத்தில் நடுங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா. எங்கே போகிறோம் என்ன வரேன்னு தெரில, ரொம்ப அழுகையாக வருது. இவ்வளோ ரூடாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வானுக்கு இன்னும் பக்குன்னு தான் அடிக்கும். இதுக்கடுத்து வாழ்க்கை ரொம்ப மோசமாக போகுது அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரியுது. அவள் பாட்டுக்கு ஒரு மாதிரி பயத்துலேயே உட்காந்துட்டு இருக்க. பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வரதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வந்து டே தேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் கார் டோர் வேகமாக ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி இவன் என்ன ஒன்றுமே தெரியாத இவளுக்கு சும்மா கொஷினாக கேட்டுட்ருக்கா. இவள் பண்ணுறது க்யூட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு மாதிரி கட்டுப்பாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் இது என்ன அது என்ன ஒன்றான்ட்டு கொஷினாக கேட்டுட்ருக்கா. வருது, சப்புன்னு அரைஞ்சிருவேன். டே அவள் ஒரு மாதிரி இன்னசென்ட்டான பொண்ணுடா. சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, இவங்க தத்தெடுத்து தான் வளர்த்துட்ருக்காங்க. பொண்ணு கொஞ்சம் இன்னசென்ட்டு தான், நீ ஏதோ அவகிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸாலாம் பிஹேவ் பண்ணாத, பாவம் பிள்ளை. அப்படியா? அப்படி தான்டா, உன் மொரட்டுத்தனத்துக்கெலாம் அவளை யூஸ் பண்ணிக்காத, அவள் ரொம்ப பாவமான பொண்ணு, விட்டுரு அவளை அப்படின்றாங்க. தேங்கும் இதை கேட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி மறைச்சிட்டு இருக்கும்போது வாயின் காரை விட்டு இறங்கவே மாட்டேங்கிறான். அவள் பாருக்கு காருக்குள்ளே உட்காந்துட்ருக்கா. அப்போ இல்லையா தான் நீ வாங்க நீ அப்படின்ட்டு சீட் பெல்ட்டை கழட்டி விட்டு அப்படியே வாயினை பொறுமையாக கூட்டு வந்து தேங்கிட்ட விட்றா. அவளாக தேங்க பார்த்ததும் இல்லை நான் போக மாட்டான், அவர் அடிப்பார். அண்ணன் அடிக்க மாட்டார், நீ போங்க. ஏய் வாடி, அடிக்க மாட்டான் வா. நான் வரமாட்டேன். ஏய் அடிக்க மாட்டான்னு சொல்லலடி, வா. வரமாட்டேங்கிற மாட்டேன்னா மறுபடியும் பல்லார் இல்லை வரேன் அப்படின்ட்டு அவன் கை ஓங்கினதுக்கப்புறம் தான் அப்படியே தேங்கோட கையை பிடிக்கிறா. தேங்கும் அவளோட கையை பிடிச்சிட்டு அப்படியே நேராக வீட்டுக்குள்ளே தான் வராங்க. ஸோ வந்து வாயின் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு வீட்டையே அப்படி சுற்றி பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஸோ அந்த வீடெல்லாம் புது வீடு மாதிரி தானே அவளுக்கு. ஸோ அதனால் அந்த வீட்டையே சுற்றி பார்த்துட்டு அமைதியாக சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸோ சோஃபாவுக்கு எதுக்கு வந்து காஃபி டேபிள் இருக்கும், அதில் தேங்கோட ஃபோட்டோ உங்கள் சிஸ்டர்ஸ் ஃபோட்டோலாம் இருக்கும், அதில் எல்லோரும் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டு இந்த மாதிரி தானே நிக்கு லில்லியோட ஃபோட்டோலாம் இருக்கும், என் ஃபோட்டோ இந்த மாதிரி ஒன்று கூட இருந்தது இல்லையே அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்ருக்கா. டைம் பக்கத்தில் உட்காந்துட்ருப்பான், பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்ருப்பான். அவன் இப்படி ஏதோ வினோதமாக பார்க்குறத பார்த்ததும் ஆமாம் உன்ட்ட ஒன்று கேட்கணும். எவாயன் ஏய் இங்கே பாரு. சொல்லுங்கள். உன் ஃபோன் நம்பர் என்ன? ஃபோனா? என்கிட்ட ஃபோன் இல்லைங்களே. உன்கிட்ட ஃபோன் இல்லையாடி? ஏன்னா எனக்கு எதுக்கு ஃபோனு? எனக்கு யார் ஃபோன் பண்ண போகிறா? எனக்கு தான் யாருமே இல்லையே, எனக்கு யார் கால் பண்ணுவாங்க? ஸோ அதனால் எனக்கு யாரும் ஃபோனும் வாங்கி கொடுக்கல, நானும் வாங்கணும்னு நினைக்கல, அவ்வளோதான். நிஜமாவோ வாங்கன்னு சொல்கிறேன்? உங்ககிட்ட ஃபோன் கிடையாதா? லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கியா? டேபு? டிவியாவது பார்ப்பியாடி? பார்க்க மாட்டேன். ஏய் நான் பொண்ணுடி, நீ உன்னை எப்படி இப்படி வளர்த்தாங்க? இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா? ஓ மை காட். ஏலியா இங்கே பாரு உங்கள் அண்ணியை. என்னண்ணா நீ கேள அப்படின்னு சொல்லும்போது தேங்க்ஸ் சொல்கிறான். இந்த மாதிரி அவட்ட ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது லியாக்கே கெட்டதோ அண்ணி நிஜமாவா? சோஷியல் மீடியானா என்னென்னு கூட உங்களுக்கு தெரியாதா? தெரியாது அப்படின்றா. தேங்கா நல்ல பொண்ணாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவனுக்கு. அப்படியே வாயின ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்ருக்கான். வாயினா எதுக்கு எல்லோரும் இப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே சுற்றி பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் இல்லையா தான் சரி விடுங்க அப்படின்ட்டு
வாயனை கூட்டிட்டு தேங்கோட ரூம்ல விட்டுட்டா. ஸோ தேங்கோட ரூம்ல விட்டதுக்கப்புறம் பாட்டுக்கு பெட்ல உட்காந்துட்ருக்கா. சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறா. ஸோ ஆல்ரெடி அத்தைக்காரி வந்து வாயனுக்கு புது ட்ரெஸ்லாம் எடுத்து குடுத்து, ஏன்னா பொண்ணுன்ற மாரி காமிச்சுக்கணும்ல, பொண்ணுன்ற மாரி பார்த்துக்கணும்னு. ஸோ அதனால கொஞ்சம் லக்கேஜ்லாம் அனுப்பியிருப்பாங்க. ஸோ வாயன் அதெல்லாம் திறந்து பார்த்துட்டு, "இதெல்லாம் என்னோட ட்ரெஸ் தானா?" அப்படின்ட்டு ஆச்சரியமா பார்த்துட்ருக்கா. சரி இதெல்லாம் எங்கே எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாரியே ரூம சுத்தி முத்தி பார்க்குறா. பார்த்தா அங்கங்க பவுட்ரு, பாட்டிலு, உடஞ்சு போன கிளாஸஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ரூமே கொஞ்சம் லைட்டா கார்னரில் அங்கிட்டு இங்கிட்டுலாம் மெர்ஸியா தான் இருக்குது. வாருக்கு அத பார்க்கும்போது ஒரு மாரி திக்கு திக்குனுங்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவள் அடைச்சு கிடந்த ரூம் தான் ஞாபகம் வருது. உடனே ரூம் விட்டு வெளில வந்ததும் பார்த்துட்டு போய் நின்னுட்டுருக்கா. அவங்க மாமியார் தான் பார்த்துட்டு வந்து, என்னம்மா என்னாச்சு ஒயன்?" "இல்ல ரூம்ல என்னென்னமோ இருக்கு. ஒரு மாதிரி ட்ரக்கான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு." "ஐய்யய்யோ! அந்த வேலைக்காரி கிளீன் பண்ண சொல்லி கிளீன் பண்ணலையா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. நீ எதுவும் பயப்படாத." அப்படின்ட்டு ஒயன சமாதானப்படுத்துறாங்க. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட காசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா?